எப்படி சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டு மண்டேலேருந்து ஃப்ரைடேக்கு உண்டான லெவல் எப்படி ப்ரெடிக்ஷன் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சில பேர் க்ரூட் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க. அப்போ ஃபஸ்ட்டு கமாடிட்டி எடுத்து என்ன பண்ணணும்னா என்றைக்கும் ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து தான் வரணும். அப்போ ஹையர் டைம் ஃப்ரேம்னா மந்த்தா, வீக்கா, டேவா அப்படின்னு கேட்கும்போது ஓவராலாக நம்ம ஒரு ட்ரெண்டு வந்து நெகட்டிவில் இருக்கும். அப்போ ஓவராலாக இதை வந்து பார்க்கலாம். ஒரு ஃபெப் இப்போ இதனுடைய லெவல்லேருந்து சும்மா ஒரு ப்ரொடிக்ஷன். இப்போ ஓவராலாக 2008லேருந்து இதனுடைய லெவல் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி இம்பேக்ட் ஆகிருக்கும். இதை ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து ட்ரா பண்ணுறாங்கன்னா சில பேர் ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணுவாங்க. அப்போ ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணால் ஆல்மோஸ்ட்டு இந்த பாடி டு பாடி, விக் டு விக், அப்போ ஃபர்தராக இது கீழே வரைக்கும் வந்து ஒரு சப்போர்ட் வரதுக்கு உண்டான பாசிபிள் இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன். இது வந்து ஓவராலாக இயர்னுடைய லெவலில் பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வருஷத்துலேருந்து போன வருஷம் வரைக்கும் எங்கே போயிருக்கு அப்படின்னு ஒரு கேட்டகரியில் வரும். அப்போ கேட்டகரியில் வரும்போது அப்போ போன வருஷனுடைய கேண்டிலில் பார்க்கும்போது எப்பவுமே ஃபெப்பில் ஜீரோலேருந்து வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டு, இதை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி அகெயின் இதுக்குள்ளே கன்சாலிட் ஆகும்போது ட்ரேடை நம்ம அவாய்ட் பண்ணிடணும். எல்லாத்துக்குமே பொருந்தும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த லெவல், இது இன்ஷூட் லெவல் 78ன்றது, அந்த இன்ஷூட் லெவலுக்கு அப்புறம் தான் இந்த 61 சஸ்டெயின் பண்ண முடியும்னா ஃபஸ்ட்டு இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து ஃபர்தராக கீழே விட தொடங்கும். இப்போ நம்மளுக்கு அவ்வளோ தூரம் டீப்பாக நம்ம போவதில்லை. இப்போ இதனுடைய லெவல்ஸ் மட்டும் மார்க் பண்ணிப்போம். அப்போ அப்கமிங் டேஸில் எங்கெங்கே பார்க்கலான்னா இப்போ இது ஒரு ஜோனாக போட்டுங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஜோன் வரீங்க. அந்த ஜோனில் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஜோன் அப்படி ட்ரா பண்ணிவிட்டு அதில் மென்ஷன் பண்ணணும். என்னென்னு மென்ஷன் பண்ணணும்? இயர் 127% ரிவர்சல் பாயிண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணுவோம். ரிவர்சல் பாயிண்ட்ஸ் ஓகேவா? இப்போ வந்து இது ஒரு இதுவாகிடுச்சு. அடுத்தது நம்மளுக்கு உண்டான லெவலில் இயர் லோ. எப்பவுமே இது ரைட் சைட் கார்னரில் இருக்கணும். சரிங்களா? இயர் லோ இதை மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த ஃபெப் என்ன பண்ணுறீங்க, இப்போ டெலீட் பண்ணுறீங்க. சரிங்களா? இப்போ எங்கே இருக்க போகுது? அடுத்து 6 மந்த்து, அதாவது 2024 6 மந்த்து. சரிங்களா? அப்போ அதனுடைய லெவலில் பார்க்கணும். அப்போ அதனுடைய லெவலில் பார்க்கும்போது இதனுடைய சப்போர்ட் எங்கே வருது அப்படின்னு பார்க்கணும். இப்போ சப்போர்ட் எங்கே வருதுன்னா இங்கே ஒரு 127 வருது. இப்போ இங்கே ஒரு ஜோன் போடுங்க. இதே போல் தான். எதுக்கு இவ்வளோ தூரம் நான் போட்டு வரேன்னா
அதுதான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன் இவ்வளோ தூரம் போடணும்? இப்போ இதை டெலிட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ்னுடைய இந்த வருஷத்தினுடைய லோ இது எங்கே இருக்குன்னா இந்த $55 என்ற மதிப்பில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபெப்பை டெலிட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த இயர்னுடைய லோவும் 6 மந்த்னு ஒரு லோவாக இருக்குது. இப்போ என்ன மென்ஷன் பண்ணால் மந்த்தை எடுத்துடுவாங்க. அப்போ மந்தில் நம்மளுக்கு எந்த லெவலில் வரணும்? அப்போ இந்த மந்தில் பார்க்கும்போது அதான் போன மாதத்தில் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன மாதிரி இம்பேக்ட் ஆகிருக்குன்னா போன மாதத்தில் பார்க்குறோம். அதனுடைய லெவலில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல கேண்டில் பாசிபிள் ஆகும்போது இது ரிவர்சல் தான் எடுக்கும். சரிங்களா? இந்த இடத்துல வரும்போதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஓகே. அப்போ மந்த் லெவலில் கவரேஜ் ஆகலை. அப்போ வீக் லெவலில் வரும். அப்போ வீக் லெவலில் எங்கே வந்து ரிவர்சல் எடுக்க போகுது அப்படின்னு தெரியணும். ஏற்கனவே 6 மந்த்தினுடைய லோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தினுடைய 6 மந்த்தினுடைய லோ $2025/6 monthly low. இதனால் மென்ஷன் பண்ணுவோம். இப்போ இந்த வாரத்துக்கு உண்டான லெவலில் எங்கே வந்து சப்போர்ட் இருக்கும், எங்கே ரிவர்சல் ஆகும். அப்போ இங்கேருந்து ட்ராப் பண்ணுவோம். அப்போ ட்ராப் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு லெவல் வரும். ஃபஸ்ட்டு இப்படி ட்ரா பண்ணிங்க. ட்ரா பண்ணிட்டு திருப்பி எடுத்துகிட்டு போய்ட்டு இங்கே வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா வீக்லி 127. இது எப்பயுமே அப் சைடில் டவுன் சைடில் இருந்தாலுமே இது வந்து பார்த்திங்கன்னா ரிவர்சல் பாயிண்ட் 127 வெப் லெவலில். அப்போ வீக்லியுடைய லோ வீக்லி மிட் பாயிண்ட். இப்போ 100 ரூபானா அதனுடைய மிட் பாயிண்ட் 50 ரூபா இல்லைங்களா? வீக்லி ஹை. இப்போ என்ன பண்ணிடலாம், இதனுடைய ஃபெப்பை வந்து டெலிட் பண்ணிடலாம். இப்போ லோயர் டைம் ஃப்ரேமில் கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஒரு சி சைடு எதிர்பார்த்தோன்னா நாளைக்கு இப்போ ப்ரீவியஸ் டேவுடைய லோவும் இதான், வீக்லுடைய லோவும் இதான். அப்போ வீக்லுடைய லோவும் ப்ரீவியஸ் டேவுடைய கேண்டில்லையும் இதனுடைய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி ரிவர்சல் எடுக்க போகுதுன்னா ஃபர்தராக இந்த இடத்துல வரும்போது ப்ரீவியஸ் டேவுடைய லோவுக்கு உள்ள சப்போர்ட்டு லோவை கட் பண்ணல, வீக்லியுடைய லோவை கட் பண்ணல. அப்போ ட்ரெண்டு என்ன பண்ணோம், கீழே போகிற மாதிரி போயிட்டு எல்லோரும் ஏமாற்றிட்டு என்ன பண்ணோம், இது அப் சைடு ஃபர்தராக மூவ் ஆக தொடங்கிடும். இது ஃபஸ்ட்டு ரெஸ்டன்ட். இதை பிரேக் பண்ணிச்சுன்னா இதனுடைய ரெஸ்டன்ட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து ட்ரேடை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறங்க. அப்போ எந்த இடத்துல நம்ம சி சைடு நல்லா யூஸ் பண்ணால் இந்த இடத்துல வந்து இதனுடைய வீக்கினுடைய ஐ வரைக்கும் ஒன்று எடுத்தால் இந்த இடத்துல எடுக்கணும். சி சைடு மினிமம் எஸ்எல்ல வச்சுக்கிட்டு எடுக்கணும். எஸ்எல் இல்லாமல் உடாயில் ட்ரேட் பண்ணக்கூடாது, என்ன வேணால் இம்பேக்ட் ஆகும். சரிங்களா? அதனால் அடுத்தனுடைய லெவல் ஃபஸ்ட்டு இது பிரேக். இதுலேருந்து சப்போர்ட் எடுக்க டேவும் வீக்கினுடைய லோவும் சப்போர்ட் எடுக்குன்னா இந்த வீக்கினுடைய
127 ரிவர்சல் அந்த இருங்க 6 மந்த்தினுடைய 127 ரிவர்சல் அந்த பாயிண்ட்டு இயர் போல் இயர்னுடைய பாயிண்டில் ரிவர்சல் பாயிண்ட்டு அப்படின்னு கேட்டகரியில் நம்ம எடுக்கணும். ஆமாம். இப்போ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நான் எப்படி பை பண்ணணும், ஒரு ஸ்டாப் லாஸு ஒரு டார்கெட்டை எப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ கிளியர் கட் வியூ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்தது ஒரு புட் ஆப்ஷன் சைடு வந்தாலும் கால் ஆப்ஷன் சைடு வந்தாலும் எப்படி நான் ஃபர்தராக மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரணும். அதுக்காக என்ன பண்ணுறீங்கன்னா, கமாடிட்டியில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு புட் ஆப்ஷன் சைடு வந்தால் எப்படி நம்ம பை பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போ எப்பயுமே ஒரு ரவுண்ட் ஃபிகராக இருக்கணும். ஒரு இந்த மணியாக மட்டும்தான் இருக்குன்னா தவிர அவுட் ஆஃப் மணியாக இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, இதனுடைய லெவலில் மந்த்தினுடைய கேண்டிலில் எந்த இடத்துல இதுக்கு ஃபஸ்ட் வந்து இதில் இப்போ போட்டு இது பண்ணிக்கணும். அங்கே வீக்கினுடைய லோவும் ப்ரீவியஸ் டேவுடைய லோவும் கட் பண்ணால் ட்ரெண்டு நெகட்டிவ். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது மந்த்தினுடைய லோ வந்து 31 ரூபா, சரிங்களா, ப்ரீவியஸ் மந்த்தினுடைய. அப்போ இந்த வாரத்தினுடைய வீக்கிலுடைய லோ, அங்கே வீக்கிலுடைய லோ சப்போர்ட் எடுக்க தொடங்கிடுச்சுன்னா இதனுடைய மிட் பாயிண்ட் ருபீஸ் 51 ரூபா. வரும். அங்கே லோவை சப்போர்ட் எடுக்க தொடங்கினாலுமே இந்த 51 ரூபாய்க்கு மேலே நம்மளுக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதனால் ப்ரீவியஸ் டே உடைய அங்கே லோ, சரிங்களா. அப்போ அங்கே ப்ரீவியஸ் டே உடைய லோவை கட் பண்ணது லோவுக்கு அப்புறம் அதனுடைய வீக்கிலுடைய லோவை கட் பண்ணுது. அதுக்கப்புறம் தான் அங்கே ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா இந்த 51 ரூபான்றத நம்ம ஒரு இம்பேக்ட் ஆகும். அதனுடைய ஒரு எல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அது எல்லை இது நோக்கி கிடக்கும்போது இது மேலே போகும். அப்படின்னா இந்த 44 ரூபான்றதை கட் பண்ணிச்சுன்னா 31 ரூபா, அந்த 44 ரூபாய்க்குன்ற லெவலில் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணும்போது இதனுடைய லோவுக்கு கீழே வந்துடும். அப்போ வந்து அங்கே ட்ரெண்டு பாசிட்டிவில் போகுதுன்னு அர்த்தம். அப்போ இதனால் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த 50 ருபீஸ்க்கு அப்புறம் அபோவ் வந்து ஒரு மூமெண்டம் கொடுக்கும். இந்த மூமெண்டம் வந்து எது வரைக்கும் இருக்குன்னா 80 ருபீஸ் வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிளாக. 80 ருபீஸ்க்கு அப்புறம் 96 இதனுடைய லெவலில். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதே கால் சைடில் நான் எப்படி எடுக்கணும், என்னுடைய ஓன் ப்ரிடிக்ஷன்னா இது யாரையும் நான் பேஸ் பண்ணல, சரிங்களா. யாரையுமே பை பண்ணுங்க செல் பண்ணுங்க இதில் வந்து இது பண்ணுங்க சொல்லிட்டு நான் எதுவுமே கொடுக்க வர்றதில்லை. இருந்தாலும் ஒரு என்ன மாதிரி ஸ்டாப் லாஸை எப்படி வைக்கணும் டெல்டா வேல்யூ பிரகாரம். அப்போ ஆக மொத்தமாக இப்போ இதனுடைய ப்ரைஸில் பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு அது வீக்கிலுடைய லோவில் சப்போர்ட் எடுக்குங்களா. அப்போ அந்த வீக்கினுடைய லோ சப்போர்ட்னா இதில் மிட் பாயிண்ட் ருபீஸில் வரும். அப்போ ஏற்கனவே ப்ரீவியஸ்னுடைய மந்த்தினுடைய லோ சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 338 ரூபா. அப்போ 350 ரூபாய்க்கு அப்புறம் ஒரு இம்பேக்ட் இருக்கும். ப்ரைஸ் இங்கே ஓப்பன் பண்ணும்போது ஒரு ரேட்டு காட்டுது, அதுக்கப்புறம் ஒரு ரேட்டு காட்டுது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதே க்ரூட் ஆயிலில் ரவுண்ட் ஃபிகர் மட்டும்தான் இருக்கும்.
நான் எந்த இண்டிகேட்டரும் யூஸ் பண்ண மாட்டேன். இதில் என்ன பண்ணுறீங்கன்னா இதனுடைய டேட்டா தர மாட்டேது. அப்போ வெஹிக்கிளுடைய டேட்டா கொடுக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சப் லெவலில் எப்படி ட்ராப் பண்ணணும். 127 ரூபான்றது வீக்கினுடைய லோ. சரிங்களா? 121 ரூபான்றது வீக்கினுடைய லோ. ப்ரீவியஸ் டே உடைய கேண்டிலில் பார்க்கணும். டே கேண்டிலில் அதுவும் இந்த இடத்துல அதனுடைய 128. அப்போ 121 ரூபா இன்ட்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம எப்படி பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இந்த ப்ரைஸை வந்து